இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கதவெல்லாம் சாத்திட்டியா? நீ சொன்ன மாதிரி கதவெல்லாம் பூட்டிட்ட. என்ன விஷால் ஃபுல்லா மயக்கமாயிட்டானா? ஆமா, குடிக்க மாட்டேன்னு சொன்னால, அதனால கூல் ட்ரிங்க்ஸ்ல கூடுதலா ஓவர் டோஸ் கொடுத்ததுனால நல்லா போதையாகி மயக்கமாயிட்டான். அதுவும் இல்லாம போதை தெளிய ரொம்ப நேரம் ஆகும் போல. அவனே நினைச்சாலும் கண்ணை முழிக்க மாட்டான். சரி, இப்ப என்னடி பண்றது? இப்ப நான் விஷால் பக்கத்துல போய் க்ளோஸா படுக்க போறேன். நீ போய் அத போட்டோ எடு. ஆனா போட்டோ எல்லாம் எடுக்கணுமா? அவன் மயக்கத்துல தானே இருக்கான். இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா நம்புவானா? முதல்ல ஒரு வேளை சொல்லி நம்பலனா ஆதாரம் தேவைப்படும்ல. நீ போய் போட்டோ எடு. ரெடியா? ஓகே ஓகே, பக்கத்துல வந்து படு. கிட்ட வா. ஐயோ, போச்சு போச்சு. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நம்ம மாட்டிக்க போறோம்டி. ஏய் ரம்யா, ஏன் பயந்து சாகுற? இப்ப என்ன ஆச்சு? ஏய், யாரோ இந்த நேரத்துல வந்திருக்காங்கடி. ஏய், யாரா இருந்தா என்ன, பாத்துக்கலாம். நீ போகாத, நான் போய் பாத்துட்டு வரேன். சரியா? ஐயோ, இவளா? இவ எப்படி கண்டுபிடிச்சிங்க வந்தா? இவளுக்கு நான் ரம்யா வீட்டுக்கு வந்திருக்கிறது எப்படி தெரியும்? யார் நீங்க? என்ன வேணும்? விஷால் இருக்காரா? இல்லையே. இல்லங்க, அவர் இங்கதான் வந்தாரு. ஸ்ரீஜா உங்க ஃப்ரெண்டு தானே? விஷால் ஸ்ரீஜா ரெண்டு பேரும் இங்க தானே வந்தாங்க. அது ஸ்ரீஜா என்னோட ஃப்ரெண்டு தான். என் பேரு ரம்யா. ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்துட்டு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு அப்பவே கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டாங்களா? ஆமா, அப்பவே கிளம்பிட்டாங்களே. இல்ல, அது விஷாலுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கும் அவர் வரல. அதான் சரி விஷால பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்ட்டி முடிஞ்சதுமே கிளம்பிட்டாங்கங்க. இங்க இல்ல அவங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நீங்க பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு தூக்கம் வருது. இல்ல ரம்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றது கொஞ்சம். ரம்யா, ரம்யா, ரம்யா. என்ன போயிட்டாளா? போயிட்டா. ஸ்ரீஜாவும் விஷாலும் இங்கதான் வந்தாங்கன்னு கான்பிடென்ட்டா சொல்றா. நான் அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். சூப்பரா பண்ண. அவ சரியான கேடி ரம்யா. நான் சொன்னல உன்கிட்ட, எப்படி பின்னாடியே கண்டுபிடிச்சு வந்துட்டா பாரு. ஆமா, அவ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா. விஷால் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தூங்க போறேன்னு கதவை சாத்திட்டு வந்துட்டேன். சரி வா, நம்ம போட்டோ எடுப்போம். அப்புறம் விஷாலுக்கு மயக்கம் தெளிஞ்சிட போகுது. வா. ஓகே.